இரவு நேரத்தில் ஜொலிக்கும் ஐஃபில் டவர் எப்படி இருக்கு பாருங்க. அருமையாக இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஐஃபில் டவரில் தான் இருக்கோம். நான் உங்கள் உல்லாச பயணி. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் அமுக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நம்ம இன்னும் லண்டன் டு பாரிஸ் எபிசோட்ஸில் தான் இருக்கோம். இது எபிசோடு 6. நம்ம பார்த்திங்கன்னா ஐஃபில் டவரில் தான் இருக்கோம். இது செகண்ட் ஃப்ளோரா? ஆமாம், செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். அங்கே இருக்க இந்த சுவேனியர் ஷாப்பில் தான் இருக்கோம். ஸோ அந்த கடையில் நிறைய அந்த சின்ன ஐஃபில் டவர் மினியேச்சரு, கீ செயினு, கப்பு, பாட்டிலு, கிளாஸு, சரக்கு எல்லாம் விற்கிறாங்க. ஸோ பாருங்கள், இதெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். விஸ்கிலாம் அந்த ஐஃபில் டவர் ஷேப்பில் இருக்கிற பாட்டிலில் போட்டு விற்கிறாங்க. அப்புறம் நிறையா மக்ஸு, கப்பு அதெல்லாம் இருக்குது. சின்ன சின்ன பாக்ஸ்லாம் இருக்குது. நிறையா கீ செயின் இருக்குது. அப்புறம் மேக்னெட் இருக்குது, கிளாஸ் இருக்குது, எல்லாமே இருக்குதுங்க. இந்த ஐஃபில் டவர் இது போட்டு எல்லாமே இருக்குது. இதை பாருங்கள், நீங்கள் எல்லாம் வாங்கி வச்சுக்கலாம். பட் இது காஸ்ட்லி தான், கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் இதெல்லாம் கொஞ்சம் ஒரிஜினலாக இருக்கும்னு வச்சிங்களேன். பாருங்கள், லைட்டு போட்டாங்க பாருங்கள் ஐஃபில் டவரில். சூப்பராக எப்படி இருக்குது பாருங்கள். பாரிஸ் தெரியுதா? நம்ம பகலில் பார்த்தோம்ல, அது எல்லாமே பாருங்கள் நைட்டில் லைட்டு போட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இன்னும் ஃபுல்லாக இருட்டாகல. ஆக்சுவலாக இன்னும் ஃபுல்லாக இருட்டாச்சுன்னா நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள். டே டைமோட நைட் டைமில் தான் ஆக்சுவலாக நல்லா தெரியுது பாருங்கள். அந்த ஃபுட்பால் ஸ்டேடியம், அந்த பக்கத்தில் இருக்க அந்த ரிவரு, பில்டிங்கு எல்லாமே லைட்டு போட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் ஆக்சுவலாக எப்படி வரணுன்னா ஐஃபில் டவருக்கு ஒரு ஈவினிங் டைமாக வரணும் நீங்கள். ஸோ நீங்கள் வெளிச்சமாக இருக்கும்போதும் பார்க்கலாம். அப்படியே தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா நைட்டும் பார்க்கலாம். பாருங்கள், அந்த ரிவர்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. போட்டு அந்த பிரிட்ஜு எல்லாமே அது மேலெல்லாம் லைட்டெல்லாம் போட்டு சூப்பராக இருக்குங்க. இன்னும் ஆக்சுவலாக இன்னும் டார்க்காக இருந்தால் நல்லாயிருக்கும். பட் இதுவும் நல்லா தான் இருக்குது பாருங்கள். இன்னமும் மக்கள் கூட்டமாக இருக்குது. நம்ம ஆப்போசிட்டில் பார்த்திங்களா, அந்த நடந்து அங்கே இருந்தால் ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த இடம், அந்த பில்டிங்கு, அது எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்குது. சார், நான் அதை சுற்றி எல்லா சைடும் காட்டுறேன். அது 4 சைடுமே சூப்பராக இருக்குது பாருங்கள். நைட்டில் பார்க்குறதுக்கு தான் அருமையாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் டே டைமோட ஐஃபில் டவர் நைட்டில் தான் சூப்பராக இருக்குது. அதாவது மேலேருந்து பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக நீங்கள் வெளிலேருந்து பார்த்தாலும் நைட்டில் லைட்டு போட்டு சூப்பராக இருக்குது அந்த ஐஃபில் டவரு. லைட் ஷோலாம் பண்ணுறாங்க, நிறுத்தி போட்டு ஒரு மாதிரி நல்லா டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் நைட்டில் பார்க்கணும். இதை அதான் சொல்கிறேன்ல, டே டைம்லேயும் பார்க்கணும், இங்கே நைட்லேயும் பார்க்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த ஸ்டேடியம்லாம் பாருங்கள் சூப்பராக தெரியுது பாருங்கள். இது இன்னும் கொஞ்சம் இருட்டாயிடுச்சு. எப்படி தெரியுது பாருங்கள், அருமையாக இருக்குங்க. ஒரு ஹைட்டான பில்டிங்லேருந்து ஊரை பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். ஈவன் நீங்கள் துபாயில் போனால் கூட இந்த மாதிரி பெரிய ஹை ரைஸ் பில்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அந்த ஊர் சூப்பராக இருக்கும். எல்லாம் முக்கியமாக லைட்டு தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணுவோம். வாங்க அப்படியே ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன்ல, இதுதான் இந்த ஸ்டெப்ஸு. இந்த ஸ்டெப்ஸு வழியாக நம்ம நடந்து கீழே போகலாம் ஆக்சுவலாக. ஆனால் அது நிறையா ஸ்டெப்ஸ் போகணும் போல் இருக்குது. அவ்வளோ ஸ்டெப்ஸு நடக்க முடியுமான்னு தெரில. கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் என்ன பண்ணேன், திரும்பி வந்துட்டேன். நம்ம லிஃப்ட்லேயே போயிடலாம். லிஃப்ட்லேயே போய் நம்ம என்ன பண்ணலான்னா அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போகலாம். அங்கே தான் நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க அவங்க. அப்புறம் ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் மாதிரி ஒன்று இருந்தது, அதை போய் பார்க்கலாம் வாங்க. இதை பாருங்கள், இதுதான் கிளாஸு. நீங்கள் கீழே இருந்து பார்க்கும்போது மேலே பார்த்தா தெரியும் அந்த ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இந்த கிளாஸ் இருக்குது. பட் இது வீடியோவில் எவ்வளோ தெரியுதுன்னு தெரில. இங்கே பாருங்கள், இந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம். ஃபோட்டோ பாயிண்ட்டு, ஒரு மாதிரி டூம் மாதிரி லைட்லாம் போட்டு இதெல்லாம் பாருங்கள். ஈஃபில் டவருக்கு உள்ளே இருக்குதுன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? வெளிலேருந்து பார்க்கும்போது எதுவும் தெரியல. ஆனால் இதெல்லாம் பாருங்கள், ஒரு ஷாப்பிங் மால் ரேஞ்சுக்கு
ஐஃபில் டவருக்குள்ளே வந்து இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இதுங்க, இது ஒரு என்ன சொல்கிறது, வந்து ரெஸ்டாரண்ட், இது ரெஸ்டோ பார். நீங்கள் வந்து உள்ளே போய் சாப்பிட்லாம். பாருங்கள், இங்கேருந்து பாருங்கள் ஐஃபில் டவர் உள்ளே பாருங்கள் எப்படி தெரியுது மேலெலாம். ஸோ நைட்டில் தான் அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள், அருமையாக இருக்குது, ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இதெல்லாம். ஸோ இங்கே நிறையா பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னமும் வந்து அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சதெல்லாம் எடுக்கவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. எப்பயுமே இப்படி தான் இருக்குமா, இல்லை இந்த டைமில் இப்படி இருக்கான்னு தெரில. ஸோ இங்கே ஒரு சின்ன கடை இருக்குது, சாப்பிட்ற கடை. ஸோ இதுலேயும் நீங்கள் எதாவது வாங்கி சாப்பிட்லாம். வாங்க இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, ஒரு டோம் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இதெல்லாம் காஸ்ட்லி தான். இங்கே நீங்கள் சாப்பிட்ணுன்னா காசு நிறையா வச்சுருந்தா தான் இங்கே சாப்பிட்லாம். வெளியில் போய் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா சீப்பாக இருக்கும். வாங்க அதை பாருங்கள், உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க, எப்படி வந்து மூடி வச்சுருக்காங்க பாருங்கள். பாருங்கள் நடுவில் வந்து ஒரு பெரிய பார் கவுண்டர் இருக்குது. அதுக்கப்புறம் அதை சுற்றி வந்து நிறையா சீட்ஸ் போட்டிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த லைட்டு போட்டிருக்காங்க சூப்பராக, ஒரு மாதிரி மரம் மாதிரி வச்சு லைட்டு போட்டிருக்காங்க. அதனால அது அழகாக இருக்குது ரொம்ப. ஸோ அப்படியே பார்த்துட்டு வெளில வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோன்னா வெளியில் வந்தாச்சு பாருங்கள். இப்போ அடியிலேருந்து காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள் உள்ளார. நீங்கள் போன வீடியோவில் டே டைமில் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து பாருங்கள் நைட் டைமு. ஸோ இந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டு வந்தோம். இப்போ பாருங்கள், இங்கேருந்து பார்த்தா அங்கே எதுவுமே இல்லாத மாதிரி தெரியுது. ஆனால் உள்ளே போனால் பார்த்தீங்கன்னா நிறையா கடையெல்லாம் இருக்குது. இதை பாருங்கள், இப்போ வெளிலேருந்து காட்டுறேன் பாருங்கள், எப்படி லைட்டு போட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள். மேலே வந்து லைட் ஹவுஸ் மாதிரி சுற்றி அடிக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து இது வந்து இந்த லைட் ஷோ மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் அது ஏன் இன்றைக்கி பண்ணலன்னு தெரியல. ஒரு மாதிரி நின்று போட்டு இந்த ஸ்பார்க்லிங் மாதிரி போடுறாங்க லைட்டு, அது ஏன் போடலன்னு தெரியல. அதுதான் டைமிங் இருக்கா என்னன்னு தெரியல. ஸோ நாங்கள் இதை வந்து பார்த்துட்டோம் பாருங்கள். நைட்டில் லைட்டு போட்டு சூப்பராக இருக்குங்க. ஸோ நீங்கள் நைட்டில் ஒரு ஃபோட்டோ, டே டைமில் ஒரு ஃபோட்டோ, பகலில் ஒரு ஃபோட்டோவும் இரவில் ஒரு ஃபோட்டோவும் நீங்கள் எடுத்திங்கன்னா தான் ஐஃபில் டவர் பார்த்ததுக்கு ஒர்த்தாக இருக்கும். ஸோ பாருங்கள், மக்கள்லாம் இன்னமும் கூட்டமாக தான் இருக்காங்க, ஃபுல்லாக போயிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ பாரிஸ் வந்து பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், நல்ல ஹாப்பனியாக இருக்கிற ஒரு இடம் தான் இது. திருப்பி நானும் பல ஆங்கிளில் எடுக்கிறேன். சூப்பராக இருக்குங்க. எல்லோரும் வந்து பாரிஸை வந்து பாருங்கள், ஐஃபில் டவர் வந்து பாருங்கள். முக்கியமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இல்லை அது, லண்டன் பிரிட்ஜ் மாதிரி இது ஒன்று. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த வீடியோவில் வந்து ரிவர் க்ரூஸ் நடக்குதுங்க. அந்த ரிவர் க்ரூஸ் வழியாக வந்தீங்கன்னா இதே ஐஃபில் டவரு, அதுக்கப்புறம் அந்த மியூசியம், அப்புறம் இன்னும் வந்து அந்த ஃபேமஸான ஸ்பாட்டெல்லாம் வந்து அவங்க சுற்றி காட்டுறாங்க. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து அந்த ரிவர் க்ரூஸ் போய் காட்டலாம். பாருங்கள் நைட்டில் செமையாக இருக்குது, லைட் அடித்து பாருங்கள் எப்படி இருக்கு, ஒன்றுமே தெரில ஆக்சுவலாக. ஐயோ அங்கே பாருங்கள், கடைசியில் நாங்கள் கிளம்பி வந்த அப்புறம் அந்த போட்டாங்க தெரியுதா தூரத்தில். நாங்கள் வந்து பஸ்ஸெல்லாம் ஏறி வரும்போது பார்த்தா அந்த லைட்டு நின்று எரியுதுங்க. இது ஆக்சுவலாக அங்கேயே நின்று பார்த்துருக்கணும், பட் வந்தாச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோன்னா, அதோட வந்து நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். இது வந்து அடுத்த நாள் நாங்கள் என்ன பண்ணோன்னா ரிவர் க்ரூஸ்க்காக வந்திருக்கோம். இப்போது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னா அந்த ரிவர் க்ரூஸ் தான் பார்க்கலாம். ரிவர் க்ரூஸில் நிறைய இடம் காட்டுறாங்க. இப்போ பாருங்கள் டே டைமில் இப்பயும் கூட்டமாக தான் இருக்குது, எப்போ வந்தாலும் கூட்டமாக தான் இருக்குது. ஸோ இது ஒரு இடம் பாருங்கள், போன வீடியோவில் இதை நான் காட்டல உங்களுக்கு. இது வந்து ஃபோட்டோ பாயிண்ட், இங்கேருந்து தான் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் ஏறி நின்று பக்கத்துலாம் எடுத்துக்கலாம். வாங்க அந்த நான் ரிவரை காட்டுறேன் பாருங்கள். இந்த ரிவரில் தான் வந்து க்ரூஸ் போகிறாங்க ஆக்சுவலாக நிறையா க்ரூஸ் போகுது வந்து. ஆக்சுவலாக வந்து அதில் ஒன்று தான் வந்து சீப்பு. ஆக்சுவலாக அது வந்து கவர்மெண்ட்டே நடத்துதா என்னன்னு தெரியல. இந்த பாருங்கள் போகிறாங்களா, இந்த ரிவர் க்ரூஸ்லேயே போனீங்கன்னு வச்சிங்களேன், இதில் உட்காந்துட்டே நீங்கள் போனீங்கன்னா அவங்க வந்து இந்த ரிவர் க்ரூஸ் வழியாக இருக்கிற போய் பாரிஸில் இருக்கிற முக்கியமான எல்லா லேண்ட்மார்க்ஸையும் வந்து அவங்க காட்டுறாங்க. ஏன்னா பாரிஸே வந்து இந்த ரிவரில் தான் இருக்குது,
ஐ மீன் ரிவர் ஓரத்துலேயே தான் இருக்குது. வளைஞ்சி வளைஞ்சி பாரிஸ் ஃபுல்லாகவே இந்த ரிவர் ஓடுது, இந்த ஆறு ஓடுதுங்க. ஸோ இந்த ஆற்றுலேயே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் படகு சவாரியில் போய் ஜாலியாக பார்த்துட்டு எல்லா லேண்ட்மார்க்கையும் காட்டுறாங்க. ஸோ இதில் தான் நம்ம வந்து அடுத்தது படகு சவாரியில் போகிறோம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து படகு சவாரியில் போய் உங்களுக்கு நான் காட்டுறேன். சரி வாங்க நம்ம வந்து போவோம் அந்த போட்டிங் இடத்துக்கு. போய் நான் வந்து இந்த 2வது சீசன்லையா 2வது எபிசோட்லேயே ஃபஸ்ட் எபிசோட்லேயே காட்டியிருப்பேன். ரோதே மச்சக்ஸா ஏதோ ஒன்று, அங்கேருந்து தான் வந்து போட்டிங்கு போகணுமா, அதுதான் சீப்புன்னு சொன்னான் என் ஃப்ரெண்டு. ஸோ நம்ம இப்போ அங்கே தான் போகிறோம். அதில் போய் நம்ம சூப்பராக போட்லேயே நம்ம வந்து பாரிஸை பார்க்கலாம். அந்த பாருங்கள் போட்டு போகுது. ஆக்சுவலாக இந்த போட்டில் அது மேலெல்லாம் சீட்டு இருக்கும், நம்ம உட்காந்துட்டு அப்படியே போய் பார்க்கலாம். ஆனால் ஜில்லுன்னு தான் இருக்குது, ஏன்னு தெரியல. ஸ்ப்ரிங்லேயும் ஜில்லுன்னு தான் இருக்குது பாரிஸும். எப்படி போட்டில் போனால் இது பண்ணது தெரியல. பாருங்கள் அது தெரியுதா, அந்த இடத்துலேருந்து தான் போகிறாங்க, போட் கிளம்பி போகுது. ஸோ நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிக்கோங்க, அப்புறம் கமெண்ட் போடுங்க. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டாட்டா, பை பை, வணக்கம்.